நம்ம மதுரைக்குள்ள இப்படி ஒரு பிளேஸா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த லொகேஷனை பார்த்த உடனே. ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒரு அவுட்டோர் ஷூட் இருக்குன்னு சொல்லி நம்மள வர சொல்லியிருந்தான். அப்போதான் பாத்தீங்கன்னா நான் இந்த பிளேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமா போயிருந்தேன். நாங்க இங்க வந்த நேரமோ என்னமோ தெரியல, கிளைமேட்டும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு, வெயில் அடிச்சுட்டே மழை பெய்யற மாதிரி. சோ இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டோவும் வீடியோ வளைச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஒண்ணு, இதோ இவங்க தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க, மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வேலையை பக்கம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல முக்கியமா இந்த பிளேஸை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு மாதிரி அமைதியா பீஸ்ஃபுல்லா மனசுக்கு நிம்மதியாவே இருந்துச்சு. இந்த மன நிம்மதியோட நம்ம எடுக்கணும்னு நினைச்ச போட்டோ அண்ட் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கேமரா எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வேலையை முடிச்சிட்டோமேன்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த இடத்த விட்டு கிளம்புறமேன்னு சொல்லி வேதனையா இருந்துச்சு. என்ன பண்றது, கிளம்பிதான் ஆகணும். மழை வேற பேர மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஒரு ஆல்பம் வேற டெலிவரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆல்பத்தையும் போய் சேஃபா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு திரும்புறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கேமரா எல்லாத்தையும் சேஃப்டியா கவர் போட்டு மூடிட்டு இந்த மலைக்கு இதமா ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லி செஃப் வாரியர் போயாச்சு. அங்க போய் பர்கர் ரைஸ்ன்னு சொல்லி நாக் அவுட் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.